கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? மற்றவங்க மேல நமக்கு இரக்கம் இருக்கணும். பேச்சளவுல மட்டும் இல்ல, நம்ம செய்கையில அது வெளிப்படணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 பேதுரு 3:8. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாயும் மன உருக்கம் உள்ளவர்களாயும் இணக்கம் உள்ளவர்களாயும் இருந்து. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம இரக்கம் உள்ளவர்களா இருக்கணுமா? சிலர் ரொம்ப தேன் ஒழுக பேசுவாங்க, ஆனா செயல்பாடுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா நம்ம சொல்ற அளவுக்கு செயல்ல நம்ம அன்பை காட்டணும். ஒரு முறை கணவனும் மனைவியும் படம் பார்க்கறதுக்கு சினிமா தியேட்டருக்கு போனாங்க. அதுல ஒரு பாட்டி அம்மாவை அவங்க பையன் கொடுமைப்படுத்துற ஒரு காட்சி வந்தது. கணவன் அழ ஆரம்பிச்சிட்டாரு தேம்பி தேம்பி. அப்ப மனைவி கேட்டாங்க, ஏன் அழுறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த பாட்டியை பார்த்தா என்னுடைய அம்மா ஞாபகம் வருது. அந்த மகன் எப்படி கொடுமைப்படுத்துறான் பாரு, அவங்க எவ்வளோ அன்போட அந்த மகனை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இது வெறும் கதை தானே, இதுக்கு போய் நீங்க ஏன் அழுறீங்க அப்படின்னு. படம் முடிஞ்ச உடனே 2 பேரும் வெளியே வந்தாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது அங்க ஒரு பாட்டிமா இவங்ககிட்ட ஓடி வந்து, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த கணவன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு திட்டினாங்க. அப்போ இந்த மனைவி கேட்டாங்க, உள்ள திரையில கொடுமைப்படுத்தப்பட்ட பாட்டிமாவை பார்த்து நீங்க அழுதீங்க, ஆனா உண்மையில நீங்க ஒரு பாட்டியை பார்த்து இறக்கப்படலையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, சினிமா வேற உண்மை வேற. நம்ம சும்மா எல்லாருக்கும் உதவி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க அதை தன்னுடைய மகனுக்கு கொடுப்பாங்க, மகன் போய் குடிக்க தான் செய்வான், அதனால அப்படிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டிமாக்கு எதுவுமே கொடுக்கல. நம்மளுடைய இரக்கம் செயல்ல இருக்கணும், வார்த்தைகளோட முடிஞ்சிடக்கூடாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.